அனிதனமும் மன்னன் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய அவைக்காவலன் ஏனடா கால தாமதேற்றம்? என்னடா ஒண்ணும் இல்ல. என்ன பாத்துங்க என்ன கேளுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? நாங்க கேளுங்க, நீங்க நான் பதில் சொல்ல போறேன். நான் எங்கனா என் கண்ணு எங்கனா பாக்க, நீங்க எங்க அது கேக்குறீங்க? ஏன்டா கேட்காதீங்க. கண்கள் என்றால் எதை ஒண்ணும் பார்க்க தான் தோணும். பார்க்கதான் கண்ணு இருந்தாலும் கண்ணு, அதாவது பார்க்கறதுதான் கண்ணு. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு கண்ணுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமா, மனுஷனா பிறந்துட்டா. ஆமா. ஆனா இப்ப நான் பார்க்கற அர்த்தம் வேற. ஏன்டா? நீங்க கேளுங்க. டேய், நாங்க சொல்ல மாட்டேன். இந்த அரசவைக்கு மன்னன் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய காவலன். ஏய், என்னடா இங்க நடக்குது? நான் சொல்ல மாட்டேங்க. சத்தியமா இந்த ஊர்ல நான் சொல்ல மாட்டேன் உண்மையை. எதுக்கு? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? என்னன்னு கேக்குறீங்க? ஆமா. அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிதான் ஆகணும். ஆமா. வண்டி வர வழியில வண்டி லேட் ஆச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னு பார்த்தேன். திண்டிவனத்தை தாண்டவனே காலேஜ் ரோடு திரும்புறேன். காலேஜ் ரோட்ல ரெண்டு பசங்க பைக் வச்சு நிறுத்துறானுங்க. என்னடா தம்பி, ஏன்டா பைக் நிறுத்துறீங்க? என்னடா சொல்லுங்கண்ணா. ஏன்னா நேத்து எங்க ஊர்ல நாடகம் நீங்க. ஆமா. ஆமாடா தம்பி, நாங்க தானே முறிக்கேரி பக்கத்துல என் கம்பெனி தானே அடிச்சேன். நீங்க நாடகம் ஆட்டி போனீங்க. காலைல எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பெருத்த சண்டை அடிச்சுக்கிறாங்கண்ணா. ஏடா சண்டை? ஏன்டா என்னடா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு நாடகம் சண்டைன்னு கேட்டேன். ஏன்னா பக்கத்து வீட்டாக்கா குளிக்கிறதுக்கு பாத்ரூம் மேல புடவை எடுத்து வச்சாங்க. அந்த புடவையை காணன்னு சொல்லிட்டு அவங்க எங்க வீட்டுல சண்டைக்கு வந்தாங்க எங்க தம்பி கிட்ட. ஏண்டா என்னதாண்டா? இல்லண்ணா, புடவை நீங்க இருந்து நீங்க உங்க வண்டி கிளம்பிச்சு, நாடக வண்டி கிளம்பிச்சு, ஆனா புடவை காணாங்க. ஆனா இவன் கேட்டான எனக்கு ஒரே ஆத்திரம் பேர். டே, எங்கன்னா புடவை திருவிழா நினைச்சிருக்கிறேன். நாங்க சுத்தமான நாடகக்காரரா, தமிழ்ல பேசுறோம்டா அப்படின்னு நான் பெருமையா சொன்னேன். நீ யார்கிட்ட வேலை செய்யற? உங்ககிட்ட வேலை செய்றேங்க. யாருடன் பணிபுரிகின்றாய்? உங்ககிட்ட உங்க பாதத்துல இருக்கேன். எப்பேர்ப்பட்ட நாடு இது? இந்த நாட்டுக்குன்னு ஒரு தனி பேரும் சிறப்பும் உண்டு. ஆமாங்க. அடடே, என்னோட காவல் தொழிற்கடிய ஆமாங்க அவைக்காவலன் அல்லவா? என்னுடைய செயல்கள் அனைத்தும் உன்னிடம் இருக்கின்றது. உண்மைதாங்க. அதனால பெருமையா சொன்னேன். எப்படி சொன்ன? மகாராஜா சாதாரண கிடையாது. அவர் வருவனுக்கு வாரி வாரி கொடுக்குறவரு. அவர்கிட்ட என்ன குரல் கேட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க மேடம் மேல வரும்போது என்ன கரை கண்டாய்? அங்க காண சொன்ன புடவை உங்க பேக்ல எப்படி வந்து? ஆமாண்டா, சொன்ன புடவை பேக்ல அறிவட்டவனே என்ன பண்றது? கண்டபரம் உடே. இது எப்பேர்ப்பட்ட நாடு? ஆமாங்க. இந்த நாட்டுக்குன்னு ஒரு தனி பெயர் உண்டு, சிறப்பு உண்டு. எப்படிங்க? ஏண்டா காலதாமதம் கேட்டா? ஐயோ மகாராஜா, அதுகளை கொட்டி அளந்து சொல்லுங்க. அதாவது காலதாமதம் காரணம் கேக்குறீங்க. ஆமா. வர வழியில வேகமா வரேன். ஏண்டா என்னடா மகாராஜாவுக்கு பதிவேலை செய்யற வேலைக்காரங்க மாதிரியாச்சே. ஏண்டா காலதாமதம் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வரேன். ஒரு தம்பி ஏடா நில்லுனா முன்னை பார்த்து ஏடா நீ எங்கடா வேலை செய்யறா? என்னடா உங்களுக்கு தெரியாத கேக்குறேன்னா தெரியும். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா நீங்க மகாராஜா கோட்டைக்கு தானே போறீங்க. ஆமாடா. உங்க மகாராஜா எப்படியா பட்டவரு? அவர் வல்லமை படைச்சவரு. வல்லமை படைச்சவரு. அவர் தான தர்மம் எல்லாத்தையும் சேர்ந்து வர்றானே. அவருக்கு எல்லாம் கேள்வி சந்தேகத்துக்கு பதில் தெரியுமா? அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னடா அவருக்கு சந்தேகம்? அண்ணா, அவன் ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியவே முடிக்கிறேன். என்னடா நீ? அவன் என்ன எப்பேர்ப்பட்ட கேள்வி கேட்டு விட்டா நீ அதை பார்த்து நீ மதிமயங்கி போய் ஒண்ணுக்கு ரெண்டு கம்பி, ஒண்ணுக்கு ரெண்டு கம்பி, ஒண்ணுக்கு நாலு கம்பி, ஒண்ணுக்கு காம்பே இல்ல. ஓ அருமை அண்ணா, அதான் தெளிவா சொல்லி. ஒரு கேள்வி எனக்கு அப்படியே ஒரே பித்தா போயிடுச்சு. என்னடா இவன் ஒண்ணுக்கு ரெண்டு காம்பன்றான், ஒண்ணுக்கு நாலு காம்பன்றான், ஒண்ணுக்கு காம்பே இல்லன்றானே, அது என்னடா கதைன்னு சொல்லிட்டு அங்க புடிச்ச ஓட்டம் உங்களுடைய கோட்டை வந்து நிக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் அவனை கேக்குற மறுபடியும். என்ன உனக்கு தெரியுமா? தெரியலடா தம்பி சொல்லலாம். அட புண்ணாக்கே, சைலன்ஸ். அட அங்க சொல்றான் என்ன? அட புண்ணாக்கண்ணா, ஆட்டுக்கு ரெண்டு கம்பி, பசுமாட்டுக்கு நாலு கம்பி, ஆட்டுக்கு ரெண்டு கம்பி, பசுமாட்டுக்கு நாலு கம்பி, உனக்கு காதே இல்ல. ஓ அருமை என்ன, அதைத்தான் தெளிவா சொல்றேன். காவலா, உனக்கும் இருக்கின்றதா? நீங்க எப்ப பாத்தீங்க? என்னத்தா இருக்குது நீங்க? உனக்கும் அறிவுகள் அத்தனையும் அதிகமா. அந்த அறிவு எனக்கு இல்ல. அங்க சொன்ன மாதிரி அந்த பையன் அவரோட அறிவை பாராட்டிட்டு தம்பி மகாராஜா கோட்டைக்கு போறேன் பழிவிடான்னு சொல்லிட்டு அங்க முடிச்ச கோட்டைக்கு வந்து நிக்கிறீங்க. காவலா, இந்த இவனோ சபரி நாட்டை ஆமாங்க சீரம் சிறப்புடனும் பரிபாலனம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைகள் இருந்தாலும் இந்த மன்னனே பொறுப்பேற்க வேண்டும்.